ஆடியில் அதிரடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை. நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ், நாகர்கோவிலில். அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். மாநில கல்விக் கொள்கையை நாளை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. மாநில கல்விக் கொள்கையும் உருவாக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த அறிக்கை என்பது 650 பக்கம் கொண்ட அறிக்கை என்பது முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. அந்த அறிக்கையில 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்பது மாநில கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரையாக இருந்தது. தமிழ், ஆங்கிலம் மற்றும் இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளும் இடம்பெற்றிருந்தது. நீட் தேர்வு இருக்கக்கூடாது, கல்வி என்பது மாநில பட்டியலிலேயே வர வேண்டும், கல்லூரி சேர்க்கையின் போது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுடன் 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும், சிபிஎஸ்இ ஆகியவற்றுக்கான கட்டணங்கள் என்பது சீரமைப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போல ஸ்போக்கன் தமிழுக்கான முதன்மை என்பது கவனமாக செலுத்தப்பட வேண்டும், அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் பயிர வேண்டும் என்பது போன்ற பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டது. மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தாலும் தமிழக முதலமைச்சரிடம் அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாளை தமிழக முதலமைச்சர் மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுகிறார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அது எப்போது அமலில் வரும் என்பது குறித்து அந்த அறிவிப்பின் போது தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார். அதைத் தொடர்ந்து மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையில மாநில அரசு ஈடுபடும். பள்ளிக்கல்வித்துறை மூலமாக, உயர்கல்வித்துறை மூலமாக அதற்குண்டான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மாநில கல்விக் கொள்கையை நாளை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. மாநில கல்விக் கொள்கையை நாளை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது மாநில கல்விக் குழு. இந்நிலையில் தற்போது மாநில கல்விக் கொள்கையை நாளை வெளியிடுகிறார். 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்திருந்தது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடியில் அதிரடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை. நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ், நாகர்கோவிலில். அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.